ஹாய், வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. லாஸ்ட் டைம் நான் அலோவேரா மாஸ்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் ப்ளீஸ் மேம் அது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு நிறைய இன்ஸ்டாலையும் வந்திருந்தது அண்ட் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐம் கோயிங் டு டூ அன் அலோவேரா மாஸ்க் ஃபார் யூ. இந்த அலோவேரா மாஸ்க் நம்ம ஃபேஸ்க்கு இந்த அக்னே ப்ரோன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணினா நம்மளோட பிம்பிள்ஸ், நம்ம அக்னி, நம்ம டார்க் ஸ்பாட்ஸ், நம்மளோட எல்லாமே கிளியர் ஆகும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷீட் மாஸ்க் இது. நான் இதை உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அலோவேரா எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்லேயே பண்ண அலோவேரானா நான் காமிச்சு கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணுன்னு. இந்த மாதிரி அலோவேரா எடுத்துக்கோங்க. அலோவேரா எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த விட்டமின் இ நான் 3 கேப்சூல் போடுறேன். இப்போது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த விட்டமின் இ இந்த மாதிரி டப்பாவில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஈவியான் எடுத்து 2-3 கேப்சூல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விட்டமின் இ சூட் ஆகுமோன்னு டவுட் இருந்ததுன்னா விட்டமின் இ யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் விட்டமின் இ ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கு. அதுக்குன்னு ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் 3 கேப்சூல் விட்டமின் இ போடுறேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட வீட்டில் பண்ணின ரோஸ் வாட்டர். உங்களுக்கு இதை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பன்னீர் ரோஸ் வச்சு நான் வீட்லேயே பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கொஞ்சம் போடுறேன். இந்த ரோஸ் வாட்டர் நம்ம வீட்டில் பண்ணும்போது நல்ல ரோஸாக நல்லா வரும். அப்படி கடையில் கிடைக்கலன்னா எந்த ஆர்கானிக் ஷாப்லேயும் நீங்கள் ஆர்கானிக் ரோஸ் வாட்டர்னு போடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல கொஞ்சம் ஆர்கானிக்காக இல்லை. ஸோ இதுதான் நம்ம மாஸ்க். இதை நான் எப்படி ஷீட் மாஸ்க் ஆக்க போகிறேன்னு காட்டுறேன். நான் போன தடவை ஷீட் மாஸ்க் வேறு மாதிரி ஒரு ஷீட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வேறு ஷீட் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக பிளெண்டாக இருக்கணும். இதுதான் மாஸ்க். இது ஷீட். இது எப்படின்னா இது நமக்கு டேப்லெட் ஃபார்மில் கிடைக்கும். இந்த குட்டி இதுதான் ஷீட்டு. இந்த ஷீட்டை நம்ம மாஸ்கில் போடும்போது அது அழகாக விரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், நான் போடுறேன். பாருங்கள், நான் அது மேலே கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போடுறேன். பாருங்கள், போட போட அது அப்படியே விரியறது நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், இது ஷீட் ஆகிடும். ஷீட் ஆனோடனே இந்த ஷீட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3-4 பேர் கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நமக்கு அந்த கண்ணு அதெல்லாம் வராது. நம்ம கண்ணுக்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு அங்கே கரெக்டாக நம்மளுக்கு கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்ஸ் இதில் வராது. இது அப்படியே நம்ம முகத்தில் போட்டுக்கலாம். அதுதான் இதில் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வேணும்னா நீங்கள் எங்கே உங்கள் கண்ணு வருதோ அங்கே வேணால் நீங்கள் ஒரு கேப் வச்சுக்கலாம். நான் இதையும் யூஸ் பண்ணுறேன்னா அது எனக்கு கொஞ்சம் என் முகத்துக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது லாஸ்ட் டைம். ஸோ இதே மாதிரி எடுத்து இது நான் கண்ணுக்கையும் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்க. முகத்துக்கிட்ட மட்டும் நான் கையாலேயே இது பண்ணியிருக்கேன், கிழிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாஷ் பண்ணின அப்புறமா, சாதா தண்ணியில் வாஷ் பண்ண அப்புறமா எதையுமே உங்கள் ஃபேஸ்க்கு அதுக்கப்புறமா போடாதீங்க. அது நல்லா ப்ரீத் ஆகட்டும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணின அப்புறமாவும் நம்ம ஸ்கின் அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஹோல் டே முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறீங்கன்னா மட்டும் சன்ஸ்க்ரீன் போடுங்க. வேறு எந்த இதுவுமே போடாதீங்க. வேறு எந்த ப்ராடக்ட்ஸுமே ஃபேஸ்க்கு போடாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் மேக்கப் கூட போடாதீங்கன்னு சொல்லுவேன், எக்ஸப்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ இப்படி ஒரு அப்வர்ட் மோஷனில் கொஞ்சம் இப்படி மசாஜ் கொடுத்துட்டு go and wash it. எனக்கும் 20 நிமிஷம் ஆச்சு. மசாஜும் கொடுத்துட்டேன். and I'm going to go and wash it. நான் இப்போ இதை
நீங்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், டவல் யூஸ் பண்ணும்போது பேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் முடிஞ்ச எதையுமே போடாதீங்க. நான் எல்லா மாஸ்க்குமே என் முகத்தில் ஏன் ட்ரை பண்ணி காட்டுறேன்னா, உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு மாஸ்க்கும் நான் வந்து என் முகத்தில் போடுற மாஸ்க் தான் நான் வந்து இது வரைக்கும் காமிச்ச எல்லாமே ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வேல பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு சன்பர்னோ, பிம்பிளோ, ஸ்கின் இரிட்டேஷனோ, ஸ்கின் பர்ன்ஸோ இதெல்லாம் இருந்தால் இந்த மாஸ்க் தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஷீட் மாஸ்க் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஷீட் மாஸ்க் நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு கேப் வேணும்னா நீங்கள் அந்த ஷீட் மாஸ்க் ப்ரீவியஸாக நான் ஃப்ளாக்ஸ் கோன் யூஸ் பண்ணியிருந்தேன், அதை பண்ணுங்கள். இல்லை கண்ணையும், எனக்கு இந்த அலோவேரா வந்து கண்ணுக்கும் ரொம்ப சூதனிங்காக இருக்கு. ஏன்னா நான் வந்து ரோஸ் வாட்டரும் கலந்துருக்கேன்ல, அதனால தான் நான் கண்ணுக்கும் வந்து இதை போட்டுட்டேன். டோட்டல் மாஸ்க் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். இது இன்னும் கோல்டாக இருக்கணும்னா நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைங்க. நான் வந்து பர்சனலாக ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமாக ஆகணும்னா நான் ஃப்ரீசரில் கூட வைப்பேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சாலே போதும். நிச்சயமாக ஸ்கின் இரிட்டேஷன், சன்பர்ன்ஸ்க்கெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அது கோல்ட் மாஸ்க் போட்டிங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி இது வந்து கண்ணை கூட மூடிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். ப்ளீஸ் ட்ரை இட் அவுட் அண்ட் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக போடுங்க. And don't forget to like, share and subscribe. Ritika is just my way.